ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என் உருவத்தை தொட்ட உனக்கு நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க போறேன். நீயே முகம் மலர்ந்து எனக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக ஆனந்த கூத்தாடி கொண்டு வாழும்படி செய்கிறேன். நீ எப்படி வாழணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோட புத்துணர்ச்சியோட திறம்பட செயல்பட தயாராகு. எந்த விஷயத்தையும் நீ நம்பிக்கையோட செய்யும்போது அது எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும். நீ எதிர்பாராத விஷயங்கள் நடந்தாலும் துன்பம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் கூட நீ நம்பிக்கையை விட்டுற வேண்டாம். உறுதியான உன்னுடைய நல்ல மனசுக்கு நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுத்துட்றேன். நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீயும் கடந்த காலத்தை நினச்சி கலக்கம் கொள்ளாமல், எதிர்காலத்தை நினச்சி பயப்படாமல், இந்த நிகழ்காலத்தில் நான் உன் கூட இருக்கேன்ற புரிதலோட மனசை தைரியமாக வச்சுக்கிட்டு முயற்சி செய். இந்த அப்பன் முருகன் நீ கண்ணீர் வடிக்கும்படி செய்கிறேன். நீ கவலைப்படும்படி செஞ்சுட்டு வேடிக்கை பார்க்குறேன். உனக்காக நான் எதுவும் செய்யலைன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். என்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. இப்போது உனக்கு தாமதமாகும் விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமே தரமாக சிறப்பாக நடக்க தான் போகுது. உனக்கு தேவையானதையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ நினச்ச ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை நோக்கி எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கோ. எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும்ன்றதை நீ நம்பு. ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனத்தை செலுத்து. அதை பற்றி மட்டும் யோசி. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு விதத்தில் என் தரிசனத்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போது உன் மனசுக்கும் ஒரு தெளிவு உண்டாகும். உன்னுடைய எதிர்காலம் என் பொறுப்பில் இருக்கும்போது, என் கைகளில் இருக்கும்போது நான் எப்படி உனக்கு பொருத்தம் இல்லாததை கொடுப்பேன்? இதோ நீ ஆசைப்பட்டு கேட்டதை தான் நாளைக்கு உன் கைகளில் வந்து தரப்போகிறேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும். நீ சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்களே எல்லாம் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். எந்த பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது நல்லபடியாக உன்னை தேடி வரப்போகுது. ஏன்னா இது உனக்கு சாதாரண காலம் அல்ல. நீ வெற்றி பெறக்கூடிய எழுச்சி காலம். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு பத்தியா? நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் கூட நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். எந்த விஷயத்தை யோசித்து மனசு நொறுங்கி கவலைப்படுகிறாயோ அது அனைத்தையும் சரி செய்ய நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை மறந்துடுவேன் மட்டும் நீ நினைக்காத. உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து எல்லாவற்றிலும் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எனக்குள்ளேயும் நான் உனக்குள்ளேயும் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ என் மேலே பக்தி கொண்டு முழுசாக என்னை நம்பும்போது, பொறுமையாக அமைதியாக உன் வாழ்க்கையை வாழும்போது உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு பல அழகான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இரு. சிக்கல்களை நினச்சி உன் வாழ்க்கையின் நிஜங்களை இழந்துடாதே. கிடைக்கும் வாய்ப்புகளில் எல்லாம் மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை உருவாக்கு. உன் மன போராட்டங்கள் அனைத்துக்கும் முடிவு கட்டி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் கொடுத்துட்றேன். உன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசுக்குள்ளேயே நீ என்னை தேர்னினா உனக்குள்ளே இருக்க என் முகத்தை உன்னால் உணர முடியும். இந்த அப்பன் முருகனின் தரிசனமோ அல்லது மயிலின் தரிசனமோ உனக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் நான் உனக்கு செய்ய வேண்டிய நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். உடல் சோர்ந்து போனாலும், மனசு வருத்தப்பட்டு வேதனை கொண்டாலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கு தேவையான சக்தியையும் அமைதியையும் கொடுக்க நான் இருக்கேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிறதால நீ ஒருபோதும் எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து தர்றேன். உனக்கு துணையாக நானே இருந்து உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. இந்த அப்பன் முருகனின் பாதத்தை சரணடைந்த உனக்கு எல்லா கவலைகளும் நீங்கி
வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரப்போகுது. நம்பிக்கையோட உன் கடமையை செய்யும் உனக்கு எல்லா விஷயத்திலும் நான் வெற்றியை தரப்போகிறேன். நீ அமைதியாக இருக்கிறதுனால, பெருசாக எதுவும் பேசாதனால, பொறுமையாக இருக்கிறதால பல பேர் உன்னை ரொம்ப சாதாரண ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அமைதியும் பொறுமையும் தான் உனக்கான பலம். அதுதான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ போகிற பாதையில் உனக்கு சரியான வழியை காட்டி உன்னை சந்தோஷமாகவும் வாழ வைக்க நான் இருக்கேன். என் அருளாளி நீ எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரப்போகுது. உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் கண்ணு முன்னாடியே நான் வந்து உன் வருத்தத்தை எல்லாம் வழி அனுப்பி வச்சுட்டு உன் வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என் செல்லமே. நீயாகவே மனசுக்குள்ளே எதையாவது போட்டி குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருக்காத. ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்துருமோ நீ பயப்படுறது போல எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நீயாகவே எதிர்மறை எண்ணங்களை மீண்டும் மீண்டும் யோசித்து அதுக்கு சக்தி கொடுக்காதே. நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் நடக்கும் நான் சொல்லியிருக்கேன். நல்லதை பற்றி மட்டும் யோசி. உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நான் கொடுக்குறேன். நிச்சயம் நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழும்படியும் மன நிறைவோடு வாழும்படியும் கூட நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல முன்னேற்றங்களை நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். எந்த விஷயத்திலும் நீ எப்போதும் பின்வாங்க மாட்டாய் என் செல்லமே. குழப்பம் இல்லாமல் தைரியமாக இரு. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் அப்பன் முருகன் நான் உன் கூடவே தான் இருந்து உனக்கு வழிகாட்டுவேன். ஏன்னா உனக்கான அன்பு தகப்பனும் நான் தான், உனக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வமும் நான் தான். குழந்தையாக உன்னை அரவணைப்பதும் நான் தான். உனக்கும் எனக்கும் இடையே எந்த இடைவெளியும் இல்லாத அளவுக்கு உனக்கான அருள்மலையை பொழிய போகிறதும் நான் தான். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு ஒரு அழகான தெய்வ உறவு, தந்தை தாயின் சம்பந்தப்பட்ட உறவு. இப்போது உன்னால் என் ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத. போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நானே உனக்கான மகிழ்ச்சியை உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பார்த்து அவங்க பலவீனமானவர்கள் நீ நினைச்சிட வேண்டாம். யார் எந்த அளவுக்கு அமைதியோடும் பொறுமையோடும் அதே நேரத்தில் நேர்மையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருக்காங்களோ அவங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையும் சமாளித்து வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும். அதனால தான் உன்னையும் எப்போதுமே அமைதியாக பொறுமையாக நேர்மையாக இருன்னு சொல்கிறேன். தங்கத்தை நெருப்பில் போடும்போது அதில் இருக்க கசடுகள் அழுக்குகள் அனைத்தும் நீங்கி எப்படி அது சுத்தமான தங்கமாக மாறுதோ அதே போல தான் மனிதர்களாகிய உங்களுக்கும் நான் சோதனைகளை கொடுக்கும்போது தான் நீங்கள் தெளிவான ஆளாக பளபளப்பான மரியாதை மிக்க மதிப்பு மிக்க ஆளாக மாறுவீங்க. உனக்கு சிக்கல்களையும் சிரமங்களையும் மற்ற சந்தோஷ வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கேன். நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. இப்போது நீ சந்திக்கிற சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க, உன் கைகளில் வெற்றியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எடுக்கிற முடிவுகள் யாவற்றிலும் நிச்சயம் நானே உனக்கு துணையாக இருப்பேன். உன் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி செஞ்சு உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களை நான் உருவாக்கி தருவேனேன் செல்லமே. தன்னை மாற்றிக்கொள்ள முடிவு செய்பவன் தன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பான். நீ எப்போதும் உன்னுடைய சரி தவறு பலம் பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சு தவறான விஷயங்களையும் பலவீனத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து சரியான விஷயங்களை சந்தோஷமாக செய்ய ஆரம்பி. நேற்று உன் வாழ்க்கையில் வந்த தோல்விகள் இன்னைக்கு உன் வாழ்க்கையை முடிச்சு விட நான் விட்டுற மாட்டேன். எல்லா தோல்விகளையும் தாண்டி நீ ஜெயிக்கக்கூடிய அந்த நாள் வரப்போகுது. நீயே எதிர்பாராத பல அற்புத நிகழ்வுகளையும் நான் உனக்காக நடத்தி கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ செய்யும்போது அதற்குரிய நற்பலனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேனே செல்லமே. உன்னை நேசிக்கிறவங்க எப்போதும் உன் கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது தானே. யார் உன்னை விட்டு போனாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. உன்னுடைய உழைப்புக்கேற்ற வெற்றி மிக பெரிய அளவில் உனக்கு கிடைக்க தான் போகுது. அறிவு இருந்தும் செயல்படாத மனிதன் தன் திறமையை பயன்படுத்தாமல் வைத்திருக்கும் கருவியை போன்றவன். எப்போதும் புத்திசாலித்தனத்தோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. அடுத்தவங்க உன் வாழ்க்கையில் உனக்கு கை கொடுத்து காப்பாற்ற மாட்டாங்க. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உனக்குள்ளே தான் இருக்குன்றதை புரிந்துக்கோ.
தோல்விங்கிறது உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. மீண்டும் அதை எப்படி சரியாக செய்யணுன்ற அடையாளம்தான் தோல்வி. தோல்வி வரும்போது தானே நீ அதை எப்படி சரி செய்யணும்னு யோசித்து சிறப்பாக செய்ய ஆரம்பிப்ப. இன்னைக்கு நீ சிந்திர வியர்வை ஒவ்வொன்றும் நாளைக்கே வெற்றியின் கையெழுத்தாக மாறப்போகுது. உன் முயற்சிகளிலும் உழைப்பிலும் இந்த அப்பன் முருகன் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் சேர்த்துடுறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவும் வெற்றி நாளாகவும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய சிறப்பான நாட்களாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம்.